Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். சுத்த இதயத்தை என்னில் தாரும், நிலையான வாழ்வை நான் வாழ்ந்திட கிருபையால் நிரப்பிடுமே. உண்மையாய் வாழ்ந்திடவே சுத்த இதயத்தை என்னில் தாரும், நிலையான வாழ்வை நான் வாழ்ந்திட கிருபையால் நிரப்பிடுமே. உண்மையாய் வாழ்ந்திடவே கிருபையால் நிரப்பிடுமே. கிருபையின் ஆவியே, கிருபையால் நிரப்பிடுமே. கிருபையின் ஆவியே, கிருபை மேல் கிருபை தந்திடுமே. உண்மையாய் ஓடிடவே கிருபை மேல் கிருபை தந்திடுமே. உண்மையாய் ஓடிடவே சுத்த இதயத்தை என்னில் தாரும். கல்லான இதயம் வேண்டா, சதையான இதயம் என்னில் தாரும். கல்லான இதயம் வேண்டா, சதையான இதயம் என்னில் தாரும். உமக்குள்ளாக மகிழ்ந்திருக்க நிலையான ஆவியை தாரும். உமக்குள்ளாக மகிழ்ந்திருக்க நிலையான ஆவியை தாரும். நிலையான ஆவியை தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை மார்க் 5ஆம் அதிகாரம் 34 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். And he said unto her, Daughter, thy faith hath made thee whole. Go in peace and be whole of thy plague. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனித உறவில் தேவாதி தேவனுடைய தற்சுரூபமாக அவர் வாசம் செய்த பொழுது அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட அனைவருக்கும் விடுதலை கொடுக்கிறவராக, சுகம் கொடுக்கிறவராக தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் யோவான் சொல்றாரு, அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்களை எல்லாம் எழுத வேண்டுமானால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகம் கொள்ளாது என்று சொல்கிறார். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அநேக அற்புத அதிசயங்களில் ஒன்றை தான் நாம் வாசிக்க கேட்டோம். 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகில் நான் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி அவள் ஜனக்கூட்டத்தின் நடுவில் வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமடைந்தாள் என்பதை அந்த மார்க் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அதில் இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னதை தான் நாம் வாசித்தோம். இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது,
நீ சமாதானத்துடனே போய் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகர் மகனே மகளே என்று அழைக்கிறார். இந்த காலவெளியில பலவிதமான துக்கத்தோடு, வேதனையோடு, மனசஞ்சலத்தோடு, மிகுந்த பாரத்தோடு இந்த காலவெளியில் இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிறது, மகனே மகளே. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளை அணைத்து கொள்கிறவர், ஆறுதல் அளிக்கிறவர். ஏசாயா 25:4 பாருங்கள். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரும் வெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிறீர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய ஆறுதலை, அரவணைப்பை பற்றி சொல்வது எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். சுகமாயிரு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த காலை வேளையில தேவ சமூகத்திலே பலவிதமான பலவீனத்தோடு, சோர்வோடு, சரீரத்தில் வியாதியோடு, பலவிதமான நெருக்கடிகள், கடன் தொல்லையோடு நாம் உயிர் வாழ்வதை விட செத்து போவது நல்லது என்று விரக்தியோடு உட்கார்ந்து இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது, உன் வேதனை நீங்கி சுகமாய் இருப்பாயாக. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்மை சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு இருக்க விரும்புகிறார். 3 யோவான் 2 பாருங்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிறவர். என் தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தையின்படி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, உங்கள் சரீரத்தில் தெய்வீக சுகம் உண்டாவதாக. சமாதானம் இல்லாமல் மனம் உடைந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவ சமாதானத்தை தந்திடுவாராக. அல்லேலூயா. இந்த காலவெளியிலே இந்த வசனத்தில் அடங்கியிருக்கிற தேவ சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சுகம் எப்படிப்பட்ட சுகம்? நம்பர் 1, முதலாவது, அது வேதனை இல்லாத சுகம். தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள், தேவன் தருகிற சுகம், அவைகள் வேதனை இல்லாதது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்க பெறுகிற ஆசீர்வாதங்கள், சௌகரியங்கள், சுபிட்சங்கள் வேதனையோடு இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் கர்த்தர் கொடுக்கிற எந்த அனுகிரகமும் ஆசீர்வாதமும் அது வேதனை இல்லாதது. அதைத்தான் மார்க் 5:34 வாசித்தோம், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, பலவிதமான வேதனைகள், நெருக்கடிகள், சஞ்சலங்கள், மனசஞ்சலத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே தீர்க்கதரிசனமாய் புறப்பட்டு வருகிறது, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. கர்த்தர் கொடுக்கிற சுகம் வேதனை இல்லாத சுகம் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 10:22 சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில், ஐஸ்வர்யத்தில் வேதனை இல்லை, வேதனை இல்லை. நீதிமொழிகள் 15:16 பாருங்கள். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருள் உத்தமம். பாருங்கள் எத்தனை உண்மை. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது வேதனை இல்லாதது. வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை, வேதனை இல்லாத சுகத்தை, வேதனை இல்லாத அனுகிரகத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருடுவாராக. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற வார்த்தையின்படி 1 பேதுரு 5:7 சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரா, உங்கள் கவலைகள் எதுவா இருந்தாலும் அவர் மேல் வைத்து விடுங்கள். சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. 2வது, மார்க் 5:34 அந்த சுகம் எப்படிப்பட்ட சுகம்? அது சமாதானத்தோடு கூடிய சுகம். நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் சமாதானத்தை தருகிறவர். சமாதானம், சுகம், இது எல்லா இடங்களிலும் நீங்கள் வாசிக்க முடியும். சமாதானமும் சுகமும் எப்பொழுதும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும். ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று இல்லை.
இருவரும் இணை பிரியாதவர்கள் என்று கூட சொல்லலாம். சமாதானம் இருக்கிற இடத்துல சுகம் இருக்கும், சுகம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும். இந்த காலவெளியில இந்த சமாதானத்தையும் சுகத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. சமாதானத்தோடு கூடிய சுகம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாவதாக. 122 சங்கீதம் 7 வசனத்தை நான் உங்களுக்காக சொல்கிறேன் பாருங்கள். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகம் இருப்பதாக. Peace be within thy walls and prosperity within thy palaces. எத்தனை ஆசீர்வாதம்! உன் அலங்கத்திற்குள் சமாதானம், உன் அரண்மனைக்குள் சுகம் இருப்பதாக என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய சமாதானத்தோடு கூடிய சுகத்தை நீங்கள் அனுபவிப்பீர்களாக. சமாதானம் இல்லாமல் சஞ்சலத்தோடு வேதனையோடு தத்தளித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. ஏசாயா 26:3 பாருங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு பூரண சமாதானத்தை தருவாராக. யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் அலக்கழிக்கப்படுகிறீர்களோ, வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தோடு கூடிய சுகத்தை தருவாராக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்ற வார்த்தையின்படி தேவனுடைய சமாதானத்தோடு கூடிய சுகத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வேதனை இல்லாத சுகம், சமாதானத்தோடு கூடிய சுகத்தை கர்த்தர் தருவாராக. மூன்றாவது ஒன்றை நான் சொல்லுகிறேன். மார்க் 5:34 இருக்கிற இன்னொரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சுகமாயிரு என்று சொன்னார். மூன்றாவது விசுவாசத்தோடு கூடிய சுகம். அல்லேலூயா! விசுவாசத்தோடு கூடிய சுகம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாருங்கள். நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாருங்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. எபிரேயர் 11:6 பாருங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனெனில் தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. உங்களுடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய அற்புதமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நிச்சயம் செய்ய முடியும். பல வருடங்களாக, பல மாதங்களாக அடைப்பட்டிருக்கிற வாசல்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு திறக்கிறார். இந்த வார்த்தைகளை அவளோடு விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, கர்த்தர் திறக்கிற வாசலை ஒருவரும் அடைக்க முடியாது. வேலை ஸ்தலத்திலே உங்களுக்காக வரவேண்டிய ப்ரமோஷனை நிறுத்தி வைத்திருக்கிற எல்லா தடைகளை உடைத்து கர்த்தர் விசுவாசத்தோடு கூடிய சுகத்தை உங்களுக்கு தருவாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீ சமாதானத்துடனே போய் சுகமாயிரு என்ற வார்த்தையின்படி இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதம் சுகம். அது வேதனை இல்லாத சுகம், அது சமாதானத்தோடு கூடிய சுகம், அது விசுவாசத்தோடு கூடிய சுகம். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற வார்த்தை அதுதான். நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே தங்களை அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபை, அனுகிரகம், தயவு உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட வேதனையிலும் தத்தளிப்பிலும் சரீரத்திலே வியாதியிலும் ஆண்டவரே வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தெய்வீக சுகம் இப்பொழுதே உண்டாவதாக. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை தெளிக்கிறேன். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற வார்த்தையின்படி கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை
ஞாயிறு காலை 9 மணிக்கு, 3ஆம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 9382111727 மற்றும் 9381111727.